அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இங்க பாருங்க, எனக்குன்னு ரெட் லைன் இருக்குதுங்க. அதாவது என் மண்டைக்குள்ள வச்சிருக்கிறேன். அதெல்லாம் பப்ளிக்காலாம் சொல்ல மாட்டேன். இந்த 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரல, ப்ராக்ரஸ்க்கு வரல அப்படின்னா, இந்த பிரச்சனையிலேருந்து நாங்க வெளிய வந்துருவோம். அப்படிங்கறத திரும்ப திரும்ப ட்ரம்ப் அவர்கள் தரப்புல செய்திகள் வருது. நம்மளுக்கே இந்த செய்திகள்லாம் திரும்ப திரும்ப கேட்கும்போது காண்டாகுதே. இந்த லுத்வேனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டருக்குலாம் பயங்கரமா காண்டாயி மண்டையே வெடிச்சிருச்சு சூடாயி. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, டொவேல் அவர்கள் இமெயில்ஸ் இருக்கிறாங்களே, ஸோ அவங்க தான். ஸோ அவங்க தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, இங்க பாருங்க ஏதோ தேஞ்சு போன ரெக்கார்ட் மாரி பேசிட்டே இருக்கிறாருங்க. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டே இருக்கிறாருங்க. என்னங்க இவரு? அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து இருக்கிறாங்க. ஒண்ணு வெளிய போயிருங்க. இல்ல வந்து உதவுங்க. 2 கட்டானா உட்காந்து இதுவே பேசிட்டு திரியாதீங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து பயங்கர காண்டுல இருக்கிறாங்க. இப்ப இது ட்ரம்ப் அவர்கள் புரிஞ்சுகிட்டு, ஒண்ணு வெளிய போங்க, இல்ல உதவுங்க. இந்த 2 கட்டானா வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது போல அவர் புரிஞ்சுகிட்டு இதுல ஸ்டெப்ஸ் எடுப்பாரா? இல்ல இதையவே திரும்பி கன்டின்யூ பண்ணி டைம் வாங்குவாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இவர் செய்யறத பார்க்கும்போது டைம் வாங்குறாரு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம்னு பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா உக்ரைனுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் கொண்டு போகணும், ஈரோப்ப ரெடி பண்ணணும், அதிக அளவுல ஆயுதங்களை கொடுக்கணும். இப்ப கூட அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அலைஸ் கிட்ட பேசி எப்படியாவது ஒரு பேட்ரியாட் ஆட் பண்ணி நம்ம தட்டி தேத்தி உக்ரைனுக்கு கொடுத்துடலாமா அப்படிங்கிறது போல யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கான லைன்ஸ் எல்லாமே சப்ளை லைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும், செக்யூர் பண்ணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சும்மா எடுத்தவங்க அவுத்தானே இந்த பிரச்சனை இருந்து வெளியே போறாங்க, மத்தவங்கள உள்ள வந்து உதவுறாங்க அப்படிங்கும்போது எப்படி இந்த பிரச்சனை மாறும், எந்த திசையை நோக்கி போகும், யார் யார் கூட டைரக்டா வார் இருக்கும் ரஷ்யா கூட அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாது. இல்ல ஒட்டுமொத்தமா எல்லாரும் விலகி போயிருவாங்களா, உக்ரைன் மட்டும் விட்டுட்டு போயிருவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. சோ இது போல சிக்கல்கள் இருக்கிறதுனால இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை பெருசாக கூடாது அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதுக்காக டைம் வாங்குறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்பதான் ஃபேக்டரி எல்லாம் ஓபன் பண்றாங்க. அம்யூனிஷன் எல்லாம் வந்து பண்ண ஏகப்பட்ட அளவுல தேவைப்படுது. ஆர்ட்லரியா யூரோப்பியன் யூனியன் மட்டும் சப்ளை பண்றாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இப்ப அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணி முடிவுகள் எடுக்கணும். இப்ப எப்படி ஆயுதங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்புக்கும் ரஷ்யாவுக்கும் கொடுக்கலாமா, இல்ல யூரோப்புக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கணுமா இல்லையா? ஸோ ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஸோ அது போல விஷயங்களுக்கெல்லாம் டைம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போல வேலைகள் செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. 2வது இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது அமெரிக்காவையும் திரும்பி இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணும். அதிகமான ஆயுத உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணும், திறன் இன்க்ரீஸ் பண்ணும், ஃபேக்டரிஸ் அதிகப்படுத்தணும். அப்படி பண்ணாதான் நாடுகள் பல நாடுகளுக்கும் உதவி பண்ண முடியும். ஏன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிரச்சனை தீர்க்கிற மாதிரி இல்ல. முழு காசாவும் வேணும்னு ஆசைப்படுறாங்க. So அந்த டைம்ல அங்கே ஆயுதங்கள் அதிக அளவுல கொடுக்கணும். யூரோப்புக்கு அதிக அளவுல ஆயுதங்கள் கொடுக்கணும். அடுத்து பாகிஸ்தான், பங்களாதேஷ் அதிக அளவுல ஆயுதங்கள் கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தைவானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும். ஏன்னா அந்த சைடு பிலிப்பைன்ஸ், தைவான் எல்லாம் வந்து சீனாக்கு எகென்ஸ்டா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஜப்பானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும். ரஷ்யா ஒருவேளை ஜப்பான், சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஜப்பான் அடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஸோ இது போல என்டையர் வேர்ல்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆயுதம் சப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. இது போக வந்து ஆப்பிரிக்கால பல இடங்களையும் சண்டையா நடந்துட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்லயும் சண்டை ஏகபோகமா நடக்குது. ஆப்பிரிக்காலையும் சண்டை ஏகபோகமா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கத்தருக்கும் ஒரு டிஃபென்ஸ் டீல் போட்டிருக்காங்க, சவுதிக்கும் ஒரு டிஃபென்ஸ் டீல் போட்டிருக்காங்க. யுஏஇக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் வரப்பு, கொலம்பியால இருந்துலாம் வந்து பாத்தீங்கன்னா மெர்சனரிஸ் வந்திருக்காங்கன்ற வீடியோ பதிவுகளா பாத்துட்டு இருக்கோம். சப்ளை லைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான டைம் வாங்கி கொடுத்துருக்காரா ட்ரம்ப் அவர்கள் அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா பேசி சீஸ் ஃபயர் தான் போட வச்சுக்கிறாரு. பிரச்சனை இன்னும் சுமூகமா தீக்கிற மாதிரி தெரியல. ஆனா சைனா ஓடோடி வந்து என்ன பண்ணிங்கன்னா பாகிஸ்தானுக்கு கைபர் பக்துன்குவா பகுதியில ஒரு டேம் கட்டிடலாம். டேம கட்டோம்னா உங்களுக்கு வேணுங்கிற தண்ணி ரிசோர்சஸ் ஓரளவுக்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கும்போல சைனா தப்பு வந்து ஓடோடி வந்திருக்கிறாங்க. இதுல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இப்ப சைனா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வந்து பேசி இருந்துக்கிறாங்க. ஒருவேளை நாங்க டேம் கட்ட போறோம், இந்த இடத்துல எந்த ஒரு தாக்குதல் பண்ணாதுன்னா ஆப்கானிஸ்தான், சீனா ஏதாவது டீலிங் போட்டிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகளா இருக்கு. ஏன்னா இந்த கைபர் பக்துன்குவா பகுதியை பொறுத்த வரைக்கும் அது எங்களோடது அப்படிங்கிற ஆப்கானிஸ்தான் தரப்பு வந்து கேட்கறாங்க இல்லையா? ஸோ ஒருவேளை சைனா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பாகிஸ்தானுக்கு உதவணும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. 2வது அது நம்மளுக்கு எதிராகவும் திரும்புறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீனாவும் இந்தியாவும் திருப்பி விட்டுறலாம் அப்படிங்கிற அமெரிக்கா தரப்பு வந்து கரெக்டா பத்த வச்சுக்கிறாங்க பாகிஸ்தான்ல அப்படிங்கிறது போல பலர் தரப்பு வந்து யோசனைகள் இருக்கு. ஸோ இந்த இடங்கள், இந்த பிராந்தியங்கள் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப் அவர்கள் டைம் வாங்கிட்டு இருக்கிறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அட் த சேம் டைம் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் இந்த தெர்மோபேரிக் குண்டுகள், இது போல குண்டுகள், ஹை எக்ஸ்ப்ளோசிவ் குண்டுகள், பிராக்மெண்டேஷன் குண்டுகள் இதெல்லாம் இருக்கிறது யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்திருப்போம். இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா 90 கிலோ எடை இருக்கக்கூடிய வெடிமருந்துகள் இருக்கக்கூடிய ஷாகி ட்ரோன்ஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது வெயிட் அதிகமா தூக்கிட்டு போகக்கூடிய ஷாகி ட்ரோன்ஸை
ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வந்திருக்கு. எல்லாமே மாடிஃபிகேஷன் தான். ரேஞ்ச் அதிகமா வேணும்னா வெயிட்ட கம்மி பண்ணலாம். ரேஞ்ச் கம்மியா இருந்தா போதும் அப்படின்னா வெயிட் அதிகம் பண்ணிக்கலாம். பேலோட் அதிகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிகமான வெடிமருந்துகளை கொண்டு போய் ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்றதுனால இழப்புகள் அதிக அளவில் ஏற்படுத்த முடியும். இந்த ஷாகி ட்ரோன்கள் எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இப்படி பல்வேறு வெரைட்டிஸ்ல வருது அப்படிங்கும்போது உக்ரைனுக்கு சிக்கல் தான். இது எப்படி தடுக்கிறாங்க என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தோம். இப்போ அது அட்டானமஸா மாறிக்கிட்டு இருக்கு. இலக்கை கொடுத்து அனுப்பிச்சு விட்டோம்னா என்ன செப்டார் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணாலும் சரி, இலக்க துல்லியமா இந்த ஷாகி ட்ரோன்கள் அடைஞ்சிருது அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. அடுத்தடுத்த வளர்ச்சி நோக்கி ரஷ்யாவும் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா 524 ட்ரோன்கள் 6-7 இந்த டைம்ல மட்டுமே உக்ரைன் வந்து ஏவி விட்டுருக்காங்க. ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் ஏவி விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெட் ஸ்கொயர் சொல்லுவாங்களே, இந்த பரைட் நடக்கக்கூடிய பகுதிகள் அந்த இடத்துலலாம் தீவிரவாத தாக்குதல் பண்றதுக்காக உக்ரைன் தரப்பு வந்து பெரும் முயற்சிகள் செஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் நாங்க முறியடிச்சிருக்கோம். நாங்க எப்படி முறியடிச்சிருந்தோம் அப்படிங்கிற சில பல ஆவணங்களை வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு சொன்னதா சொல்லப்பட்டு வருது. இது மிக பெரும் அளவுல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் மேல வச்சிருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. அது தாக்குதல் பண்ணது நம்ம அந்த அன்னைக்கே பார்த்தோம். மிக பெரும் அளவுல தாக்குதல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது டைரக்டா பிரிட்டன் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஒரு வேலை எஸ்கலேஷன் ஆகுது அப்படின்னா பிரிட்டனுக்கு பயங்கரமா அடி உழுகும் இந்த தடவை அப்படிங்கிற மாற்று கருத்துல ரஷ்யா தரப்பு வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்கன்றது மாற்று கருத்துல நம்மளோட பயங்கர காண்டு இருக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த ஆரம்ப கட்டத்துல இருந்தே ரஷ்யாவும் பிரிட்டனும் இந்த மீடியாக்கள் தரப்பு வந்து பேசிப்பாங்க இல்லையா, ஒரு நியூக்ளியர் சப்மரைன் தான் வந்து அடிச்சோம்னா அப்படியே நியூக்ளியர் அலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிரிட்டனை கவர் பண்ணிட்டு போயிடும், ஃபுல்லா வாஷ் பண்ணிடுவோம், பிரிட்டனுங்கிறதே இருக்காது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது பயங்கர காண்டு இருக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல அடுத்து EU வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் கட்ட பொருளாதார தடையை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்களும் ரெடி ஆகணும் இல்லையா, ஸோ ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்தது 18ஆம் கட்ட பொருளாதார தடையோ போடுறதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியனோட இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் 18ஆம் கட்ட பொருளாதார தடையும் வரும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம G7 நாடுகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்க பேரலுக்கு காசு $30 பண்ணுங்க அப்படிங்கிற அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பேரலோட காசை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது போல மிக பெரும் அளவில் அழுத்தங்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட இருந்து போயிட்டு இருக்கு. இது மேற்குலக நாடுகள் கேட்டு இது போல சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டு டைட்டன் பண்ணி ஃபாலோ பண்ண வைப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஆனா ட்ரம்ப் அவர்கள் பார்த்தா சாங்ஷன் எல்லாம் போட்டு டைட் பண்றதுக்குலாம் நீட் இல்லைங்க, அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தரப்பு ரெடியா இருக்காங்க. இப்போதைக்கு சாங்ஷன் போடுற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா சாங்ஷன் போட்டாங்கன்னா மேலும் அது டாலர் தான் வீக் ஆகும். அது அமெரிக்கா மேலேயே மண்ணெளி போட்டுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால அமெரிக்கா இதுக்கு மேல சாங்ஷன் போட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நார்மலைஸ் பண்ணி எல்லாத்துக்கூடயும் வர்த்தகம் பண்றதுக்கான வேலைகள் அமெரிக்கா பார்த்தாதான் திரும்பவும் அமெரிக்கா டாலரை மிக பெரும் அளவுல வந்து பாத்தீங்கன்னா உயர்த்த முடியும். அப்படி இல்லை அப்படின்னா டாலரும் சரிஞ்சிடும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ அந்த காரணத்துல ட்ரம்ப் அவர்கள் சாங்ஷன் இப்போதைக்கு ரஷ்யா மேல போட மாட்டாங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இருக்கக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது எல்லா நாடுகளும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் முடிவுகள் நல்லா எடுத்து பிரச்சனையை டீஎஸ்கலேட் பண்ணிடுவாங்களா, இல்ல மிக பெரும் அளவுல 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் மாதிரி இந்த 3ஆம் உலகப் போர் வெடிச்சிருமா அப்படிங்கிற அச்சங்கள் பலருக்கு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.